வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லி தேசிய போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். கல்விக்கும் அனுபவத்திற்கும் இடையே ஒரு பாலமாக பிரதமரின் பயிற்சி திட்டம் அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். இந்திய அளவில் சிறப்பாக நிர்வாகம் செய்யப்படும் மாநிலங்களில் ஒன்றாக புதுச்சேரி திகழ்வதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடில்லியில் உள்ள கடமை பாதையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பாரம்பரிய வழக்கப்படி தேசிய கொடி வானில் பறக்க விடப்பட்ட போது 21 குண்டுகள் முழங்க தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்கள். சுதந்திரத்தின் மந்திரம் வந்தே மாதரம் மற்றும் வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா எனும் கருப்பொருளில் கொண்டாடப்பட்ட நாட்டின் 77வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவி திருமதி உர்சுலா வாண்டர் லேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின்னர் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டார். தொடர்ந்து முப்படையினரின் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த ராணுவ வீரர்களும் அணிவகுத்து வந்தனர். இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றும் வகையில் ஆபரேஷன் சிந்தூரின் போது பயன்படுத்தப்பட்ட பிரம்மோஸ் ஆகாஷ் ஏவுகணைகள், நவீன ஆயுதங்கள், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானங்களும் அணிவகுப்பில் இடம்பெற்றன. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலிருந்து முதன் முறையாக இந்த ஆண்டு அலங்கார ஊர்தி குடியரசு தின விழாவில் பங்கு பெற்றது குறிப்பிடத்தக்கது. அணிவகுப்பின் நிறைவாக வான் சாகச நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 29 விமானங்கள் வான்மண்டலத்தை வண்ணங்களால் அலங்கரித்தன. இவ்விழாவில் முக்கிய நிகழ்வாக சர்வதேச விண்வெளி மையம் சென்ற முதல் இந்தியரான விமானப்படை குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவிற்கு அசோக் சக்ரா விருதினை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். உள்கட்டமைப்பு திட்டங்களின் அமலாக்கத்தில் தடைகளை களைந்து பணிகளை துரிதமாக நிறைவேற்றி முடிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எண்ணத்தில் உருவாகி வடிவமைக்கப்பட்ட பிரகதி டிஜிட்டல் வசதி உயர்நிலை தலையீடு மூலம் திட்டங்களை குறித்த காலத்தில் நிறைவேற்றி முடிப்பதில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக முக்கிய பங்காற்றி வருகிறது. பிரகதி மறு ஆய்வு மூலம் திறம்பட்ட முறையில் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட முக்கிய திட்டங்களில் ஒன்றான மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நெருல் பேலாப்பூர் உரான் ரயில் பாதை குறித்த ஒரு தொகுப்பு. நெருல் பெலாப்பூர் உரான் ரயில் பாதை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புறநகர் ரயில் உள்கட்டமைப்பு திட்டமாகும். இந்த திட்டம் ரயில்வே அமைச்சகத்தால் 2800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திருத்தப்பட்ட திட்ட செலவில் நிதியுதவி செய்யப்பட்டது. இத்திட்டத்தில் வனம் மற்றும் சதுப்பு நில அனுமதி, நிலம் கையகப்படுத்துதல், வழித்தட அனுமதி மற்றும் பயன்பாட்டு வசதிகளை மாற்றுதல் மற்றும் தொழில்துறை மேம்பாட்டு கழகத்துடன் நிதி ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பல சட்டப்பூர்வ தேவைகள் அடங்கியிருந்தன. இந்த சிக்கல்கள் அனைத்தும் பிரகதி வழிமுறையின் கீழ் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின்படி ரயில்வே அமைச்சகம், மகாராஷ்டிரா மாநில அரசின் வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகங்களை ஒருங்கிணைத்து நிர்வாக கட்டமைப்பு செயல்படுத்தப்பட்டு முதல் கட்டமாக நெருல் பெலாப்பூர் பாதை கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முடிக்கப்பட்டது. தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக உரான் ரயில் பாதை கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முடிக்கப்பட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. நாடு முழுவதிலுமிருந்து 100க்கும் மேற்பட்ட பிரதமரின் பயிற்சி திட்ட பயிற்சியாளர்களுக்காக மத்திய அரசு புதுடில்லியில் 3 நாள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னதாக அவர்கள் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ராவுடன் கலந்துரையாடி தங்களின் அனுபவங்கள் மற்றும் இந்த பயிற்சி திட்டம் குறித்த தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் திரு மல்ஹோத்ரா, இந்தியாவின் இளைஞர்களை மேம்படுத்தும் வகையில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தவும்
கல்விக்கும் அனுபவத்திற்கும் இடையே ஒரு பாலமாக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு பிரிவினர், NCC மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சபாநாயகர் திரு செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியின் போது குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம், துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதேபோல் பள்ளி இறுதித் தேர்வுகளில் சாதனை புரிந்த பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் சுழற்கேடயங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வழங்கினார். முன்னதாக பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகளின் ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் குடியரசு தின உரை குறித்த கூடுதல் தகவல்கள். பாரத பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த 5435 விவசாயிகளுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழாவில் உரையாற்றிய அவர், மாநில அரசின் வீட்டு வசதி திட்டங்கள் மத்திய அரசின் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தோடு இணைக்கப்பட்டு ஏழை எளிய மக்களின் வீடு கட்டும் கனவை நனவாக்கும் விதமாக பொது பிரிவினருக்கு 6.25 லட்சம் ரூபாயாகவும், அட்டவணை இனத்தவருக்கு 7 லட்சம் ரூபாயாகவும் மானியத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இந்திய அளவில் சிறப்பாக நிர்வாகம் செய்யப்படும் மாநிலங்களில் ஒன்றாக புதுச்சேரி திகழ்வதாகவும், பல்வேறு அரசு துறைகளில் காலியாக இருந்த சுமார் 4000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய அவர், 1200 பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டு 500 பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுயதொழில் தொடங்க உள்ள இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சிகள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு காரைக்காலில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவி பிரகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். வழக்கமாக காரைக்கால் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் குடியரசு தின விழா இந்த ஆண்டு மழையின் காரணமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலைக்கு மாற்றப்பட்டது. ஏனாமில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மண்டல நிர்வாகி திரு அங்கித்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். GMC பாலயோகி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை செந்தில்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் நிலைய பொறியியல் பிரிவு மற்றும் நிர்வாக தலைவருமான திரு ரவி மாரியப்பன், செய்தி பிரிவு தலைவர் திரு பிபின் நாத் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நாளை முதல் வரும் 30ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வதோதராவில் நடைபெறும் WPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை இன்று இரவு 7:30 மணிக்கு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லி தேசிய போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். கல்விக்கும் அனுபவத்திற்கும் இடையே ஒரு பாலமாக பிரதமரின் பயிற்சி திட்டம் அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். இந்திய அளவில் சிறப்பாக நிர்வாகம் செய்யப்படும் மாநிலங்களில் ஒன்றாக புதுச்சேரி திகழ்வதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.